Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலோட புது ஒரு செக்ஷனோட நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா learn மெஹந்தி from home தாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வாங்க நம்ம மெஹந்தியோட பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ராக்டிஸை. இப்போது இந்த மாதிரி லைன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி லைன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபெக்ட் ஆறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு மீதி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஈஸியாகவே போடுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரிப் கிடச்சிச்சு, மெஹந்தி கோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கிரிப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ மீதி ஸ்ட்ரோக்ஸ்லாம் ஈஸியாக போடுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் கற்றுக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், மெஹந்தி டிசைன்ஸ்லாம் திக்கா லைன்ஸ் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 லைன்ஸ் இதை போட்டு அதை வந்து ஃபில் பண்ண பார்ப்பாங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனல் வேல நீங்கள் மெஹந்தி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி லைன்ஸ் போட்டுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த மாதிரி டாட்ஸ் ஈக்குவல் சைஸ் ஆஃப் டாட்ஸை வந்து ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு வரும். எல்லாமே ஒரு எஸ்டிமேஷன் தான். அண்ட் அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி டாட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேப்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஸ்டிமேஷன் தான். நீங்கள் போட 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 உங்களுக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேப்பில் நீங்களே டாட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் அந்த லைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கிரிப் கிடைக்கிறோம். நீங்கள் இந்த லைன்ஸில் உங்களுக்கு கிரிப் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா டிசைன்ஸ்க்குமே கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் இந்த லைன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே லைன்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மட்டுமா மெஹந்தி டிசைனில் போட போகிறோம்னா கிடையாது. நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லேருந்து போடுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு 5 ஸ்ட்ரோக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ஃபுல்லாக போட்டு காமிங்க. ஒரு ரோ ஃபுல்லாகவே ஒரு டைரக்ஷன் லைன் அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் இது வந்து ஈக்குவலாக ஒரே லைனில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு லைன் மாதிரி இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். இதுவும் நம்ம வேற டைரக்ஷன்ல இப்படி போட்டு பார்த்துக்கலாம். நம்ம இப்போ பார்க்குற பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்ம கிட்டத்தட்ட பேசிக்கான ஒரு மெஹந்தியில் இந்த டிசைன்ஸ் தான் மாற்றி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையும் ஆங்கிள்ஸ்லையுமா நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் பர்ஃபெக்ட் ஆயிருங்க. ஸோ இதுவும் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நிறைய மெஹந்தி டிசைன்ஸில் இது யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் கற்றுக்க போது மேக்ஸிமம் இந்த சர்க்கிள்ஸ் இந்த செமி சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து ஒரே லைனில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் சைஸ் இல்லாமல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, நெக்ஸ்ட்டும் இன்னொரு ஈஸியான இதுதான் பார்க்குறோம். சும்மா டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கர்வ்ஸ். எதுக்காக நம்ம டாட்ஸ் வச்சுட்டு இந்த கர்வ் போடுறோம் அப்படின்னா நமக்கு டிசைன்ஸில் நிறைய கர்வ்ஸ் வரும். ஸோ டாட்ஸ் வச்சுட்டு இந்த கர்வ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். அந்த கையெல்லாம் ஷிவர் ஆகாது. ஸோ இப்போ ஃபைனலாக நெட் நம்ம நிறைய மெஹந்தி டிசைன்ஸில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பேட்டர்ன் தான் இந்த நெட் பேட்டர்ன். ஸோ அதுக்கும் உள்ள ஒரு பேசிக் இதை கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இதில் நீங்கள் லைன்ஸ் ஒரு கிரிட் மாதிரி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம இன்னும் நிறையா டிசைன்ஸ் டெவலப் பண்ணலாம். அது நம்ம ஃபர்தராக வர வீடியோஸில் பார்க்கலாம்.
இப்போ எதுக்காக நான் இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி இந்த மாதிரி லைன் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி போட 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 லைன் ப்ராக்டிஸ் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிரிட் போட்ட பிறகு அது சைடில் இந்த மாதிரி ஒரு 2-3 லைன்ஸ் கிட்ட 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 ஒட்டி போட்டு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து ஒரு டிசைன் கிட்ட போடுறீங்க அப்படின்னா ஷிவர் ஆகாமல் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஆகிட்டீங்களா, உங்களுக்கு ஹேண்டில் பண்ண கிரிப் கிடச்சிச்சா அப்படின்னு நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அதில். ஓகே, இப்போ சர்க்கிள்ஸில் பார்க்கலாம். ஸோ சர்க்கிள் போட போது எப்போவுமே நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண போது, ஏன்னா வந்து அது உங்களுக்கு ஒரு கைட்லைனாக இருக்கும் சர்க்கிள் போடுறதுக்கு. இந்த மாதிரி சுற்றி சுற்றி பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் சைடு போட்டு அடுத்து ஒரு ஹாஃப் சைடு போடுறேன். இப்படி போட்டிங்க அப்படின்னா ஃபுல் சர்க்கிள் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு டாட். இதை வந்து நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பண்ணது ஒரே ஒரு சுத்து தான் சுத்துறேன் பாருங்க. இது ஒரு 2 சுத்து சுத்துறேன். இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய சர்க்கிள் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண போகும்போது நிறைய வாட்டி அதை சுற்றி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட மெஹந்தி கோன் ஹேண்டில் ப்ராக்டிஸ் தான். ஸோ இப்போ வந்து தனியாக எந்த டாட்டும் இல்லாமல் ஒரு சர்க்கிள் போட்டு ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதையே கொஞ்சம் திக்கும் ஆக்குங்க. சைடில் ஒரு 2 சர்க்கிள் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நடு சென்டரில் டாட் இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் வந்து போட்டு சைடில் வந்து ஒரு திக்கான லைன் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சேம் நம்ம ஒரு சர்க்கிள் லைட்டாக ஒரு சர்க்கிள் போட்டு அது மேலே இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கிறோம் ஈக்குவல் கேப்ஸில். இப்போ எந்த லைனுமே இல்லாமல் பாருங்க, டாட்ஸ் ஈக்குவல் கேப்ஸில் சர்க்கிள் ஷேப்பில் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குற டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது பண்ண அதே டிசைன்ஸ் தான். அதை வந்து சர்க்கிளில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த மெஹந்தி கோனோட ஒரு கிரிப்பும் கிடைக்கணும், ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கணும் தான் இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி வரல அப்படின்னா கூட 1 or 2 ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைனில் அந்த செமி சர்க்கிள் வரும்ன்ற மாதிரி தான் இந்த சர்க்கிள்லையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது மோஸ்ட்டாக டிசைன்ஸில் வரும். ஸோ இப்போ சர்க்கிள் இந்த மாதிரி சர்க்கிள் பேட்டர்ன்ஸோட நல்லா ஃபெமிலியர் ஆன பிறகு அதே மாதிரி சர்க்கிளில் கிரிட் அது வந்து நெட்டிங் பேட்டர்ன் போட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த நெட்டிங் பேட்டர்ன் வர போகும்போது மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த நடுவில் சென்டரில் டாட் இல்லாமல் சர்க்கிள் போட நல்லா கற்றுக்கிட்ட அந்த பொசிஷனில் நீங்கள் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, இதுக்கு சென்டர்லையும் நான் இந்த மாதிரி ஏன் லைன்ஸ் போடுறேன் அப்படின்னா நம்மளுக்கு லைன் ப்ராக்டிஸ், நம்மளுக்கு எங்கெங்கே நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்தராக டிசைன்ஸ் போட போகும்போது ஒரு ஸ்டெடினஸ் கிடைக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நம்மளோட பேசிக் ஸ்ட்ரோக்ஸ். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம மெஹந்தி கோன் ஹேண்டில் ப்ராக்டிஸ்க்காக பண்ணது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெஹந்தியில் பேசிக் ஸ்ட்ரோக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்பவே உங்களுக்கு வந்து மெஹந்தி ஹேண்டில் பண்ண ரொம்ப ஷிவர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நான் எப்படி இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். பாருங்கள், இதே டிசைன்ஸை வந்து நான் பேப்பரில் இங்கே பாருங்கள், இதே டிசைன்ஸை நான் பேப்பரை பென்சிலில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதே டிசைன்ஸை பேப்பரை பென்சிலில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது வரைய போகும்போது மோஸ்ட்டாக ஃப்ரீ ஹேண்டில் வரைய பாருங்கள். ஸ்கேல் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சிலில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போது அது கொஞ்சம் மெஹந்திக்கும் யூஸ் ஆகும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் அந்த பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் பேப்பரில் வரைஞ்சிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் இல்லாட்டி OHP ஷீட் கிடைச்சாலும் இது மேலே இப்படி வச்சு ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு 4 கார்னர்ஸ்லையும் இந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்லையும் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து டிசைனை வரைகிற மாதிரி பார்த்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து பேப்பர் பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு இந்த டிசைன் மேலே இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுங்க. பாருங்க, இது கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மெஹந்தி ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் வச்சு கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எத்தனை லைன்ஸ்லாம் வேணுமோ நீங்கள் வரைஞ்சி இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் கற்றுக்கிட்டு ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் எப்போ நல்லா ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ஷிவரிங் இல்லாமல் நல்லா நீங்கள் மெஹந்தியை ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய டிசைன்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.